சைனத் பில்டர்ஸ் சென்னை ராஜகீழப்பாக்கத்தில் ரெடி டு ஆக்குபை நியூ பிளாட். மாத வாடகை பட்ஜெட்டில் இஎம்ஐ. ஆகஸ்ட் 25ஆம் தேதி முதல் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு பார்சல் அனுப்பும் சேவையை நிறுத்தி வைப்பதாக நம் தபால் துறை அறிவிப்பு வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதன் பின்னணி என்னவென்று பார்க்கலாம். அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் 2வது முறை பதவியேற்ற பிறகு பரஸ்பர வரி, அபராத வரி என உலக நாடுகளுக்கு வரி போட்டு தீட்டி வருகிறார். இந்தியாவுக்கும் பரஸ்பர வரி, ரஷ்யாவிடம் ஆயில் வாங்குவதற்கு அபராத வரி என மொத்தம் 50% வரி போட்டு இருக்கிறது அமெரிக்கா. இறக்குமதி வரி மட்டுமின்றி பல வகையில் அமெரிக்காவின் வருமானத்தை பெருக்க ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்தார். அதில் ஒன்றுதான் பார்சல் சேவை மீது விதிக்கப்படும் சுங்க வரி. உலகின் எந்த நாட்டிலிருந்தும் அமெரிக்காவுக்கு தபால், பார்சல், பரிசு பொருட்களை அனுப்பி வைக்க முடியும். பார்சல் மதிப்பு $800 அல்லது அதற்கு உள்ளே இருந்தால் எந்த வரியும் கட்ட தேவையில்லை. $800 என்பது இந்திய மதிப்பில் சுமார் 70,000 ரூபாய். ஒருவேளை $800 மேல் பார்சல் மதிப்பு இருந்தால் அந்த பொருளை அனுப்பும்போது அமெரிக்காவுக்கு சுங்க வரி செலுத்த வேண்டும். இதுதான் இதற்கு முன்பு இருந்த நடைமுறை. ஆனால் கடந்த ஜூலை மாதம் 30ஆம் தேதி இதில் முக்கிய திருத்தத்தை அமெரிக்கா கொண்டு வந்தது. $800 மதிப்பிலான பார்சலுக்கு வரி இல்லை என்று இருந்ததை $100 குறைத்து விதியை மாற்றியது. ஆகஸ்ட் 29இல் புதிய நடைமுறை அமலுக்கு வரும் என்று அமெரிக்கா அறிவித்தது. இனி அமெரிக்காவுக்கு அனுப்பும் பார்சல் $100 மேல் இருந்தாலே பார்சல் அனுப்புபவர்கள் அந்த நாட்டுக்கு சுங்க வரியையும் சேர்த்து செலுத்த வேண்டும். சுங்க வரியை வசூலிக்க நம் தபால் துறை மற்றும் விமான நிறுவனங்களுக்கு அமெரிக்கா ஏற்கனவே அங்கீகாரம் வழங்கி இருந்தது. ஆனால் இப்போது $800 என்ற உச்சவரம்பை $100 குறைத்திருப்பதால் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. புதிய விதிமுறை தொடர்பான விரிவான தகவல்கள் எதுவும் இதுவரை இந்திய தபால் துறை மற்றும் விமான சேவை நிறுவனங்களுக்கு அமெரிக்கா பகிரவில்லை. இதனால் அமெரிக்காவுக்கு அனுப்பும் பார்சல் $100 மேல் இருந்தால் ஆகஸ்ட் 25க்கு மேல் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று ஏற்கனவே இந்திய விமான நிறுவனங்கள் அறிவித்துவிட்டன. இப்போது நம் தபால் துறையும் இதே அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை இந்தியாவில் இருந்து $100 மேல் மதிப்புள்ள பொருட்களை இனி அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட இந்திய தபால் துறை, சிரமத்துக்கு வருந்துகிறோம், அமெரிக்காவுக்கான முழு சேவையையும் விரைவில் துவக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது.